ஒன்றிய அரசே, நரேந்திர மோடியே, உங்கள் சூழ்ச்சி தெரிகிறது. ஆனா ஒரு நடிகருடைய விமானம் இந்தியாவில் எந்த மொழிகள் வேண்டுமானாலும் பறக்கலாம் என்று அனுமதிக்கிறீங்க. எப்படி நீங்க இந்த நாட்டுடைய பெரிய நேர்மையான நீதிபதிகளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு, பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து இடங்களை ஏற்படுத்துவதற்கு எப்படி நீங்க ரோட் ஷோ அனுமதிக்கிறீங்க? எப்படி விமான நிலையங்களை நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு கொடுக்கின்ற அந்த இடத்துல எப்படி ஒரு நடிகருடைய வாகனத்துடைய வண்டியை கொண்டு போய் நிறுத்த அனுமதிக்கிறீங்க? ஒரு சிறைத்துறையில் இருக்கிற ஒரு பாலா என்கிற நடிகர் தன் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதி ஏழை மக்களுக்கு ஆம்புலன்ஸ்களையும் வீடுகளையும் கட்டி கொடுக்கிறார், தையல் மிஷினை கட்டி கொடுக்கிறார். அந்த பாலா நாளைக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு வருகின்ற போது சிறப்பு விருந்தினர்களுக்கான கேட்டு திறக்கப்படுமா? ஆனா எங்களுடைய ஒக்கி புயல் எங்கள் ராமேஸ்வரம் தீவு மீனவர்களும் கன்னியாகுமரி தீவு மீனவர்களும் பாதிக்கப்பட்ட போது மீறுங்கள் மீட்டு தாருங்கள் என்று சொன்ன போது எங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, எங்க ஹெலிபேட்டுக்கும் எங்க விமானங்களுக்கும் மாலை 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு. பிரித்தாளும் சூழ்ச்சி. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழர் வாழ்வுரிமை என்கிற தளத்தில் எண்ணற்ற தலைமைகள் இருக்கிறார். நல்ல கண்ணையா யாருன்னு கேட்கிற ஒரு கூட்டம் காலி கூட்டமா மாறி நிக்குது. எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இன்னைக்கு தலாமத்து வச்சாலும் மின்சாரம் கிடையாது, கதவை இழுத்து பூட்டிட்ட போறதுக்கு உரிமை இல்லை. ஆனா நீங்க எப்படி இன்னைக்கு ஒட்டுமொத்த திருச்சியை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் 6 மணி நேரம் டிராபிக் ஜாமுக்கு எப்படி அனுமதிச்சீங்க? எதுக்கும் சோமோட்டா வழக்கை விசாரிக்கிற உயர்நீதிமன்ற நீதியரசர்களே, நீதிமான்களே, கண்ணு தெரியலையா? மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள் கண்ணு தெரியலையா? மோடி அமித்ஷாவுடைய கடைக்கண் பார்வை சினிமாக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதற்காக திட்டமிட்டு இங்க இருக்கிற ஒரு அடித்தளத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்க செய்கிற சூழ்ச்சியா இல்லையா? இது தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு மாமன் மச்சான் சண்டையா எனக்கு அவருக்கும்?